அதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை. ஒரு ஒட்டுமொத்த ஃபேமிலியே ஏமாத்திட்டு இருந்த ஒரு லேடி அஃபேர் வச்சுட்டு, அந்த லேடியோட வயசு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 60 இயர்ஸ். ஸோ 60 வயசு ஒரு லேடி வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமா ஒருத்தரோட அஃபேரில் பார்க்க ஆரம்பிக்கும் போது இவங்க வந்து அடகு வைக்கிற கடைக்கு போகிறாங்க, பேங்க் போகிறாங்க. இதை தாண்டி அவங்களோட மூமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ஷாட் ஒருத்தரோட அடிக்கடி ட்ராவல் பண்ணுறாங்க. அவரும் நல்ல ஏஜ்டு பர்சன் தான். சம்டைம்ஸ் வந்து அவங்க அங்கே ஸ்டே பண்ணுறாங்க, ஒரு காமனாக இருக்குது. சம்டைம்ஸ் அவர் இங்கே வந்து ஸ்டே பண்ணுறாரு. ஏன்னா வீட்டுக்கு வந்து பெர்மனன்ட் செக்யூரிட்டி கிடையாது, பெர்மனன்ட் டிரைவர் கிடையாது. வேலைக்கு வரவங்களுமே வந்துட்டு போகிறவங்க தான், யாருமே கூட இருக்க மாதிரி யாருமே இல்லை. ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். இந்தியா மோடி பேசுவதற்கு டிரெக்டிவ் யாஸ்மின் இருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். நம்ம யூடியூப்பை திறந்தாலோ இன்ஸ்டாகிராம் திறந்தாலோ நாளைக்காலம் வந்து பார்த்தீங்கன்னா மனைவி ஏமாற்றிய கணவன் இல்லை கணவனை ஏமாற்றிய மனைவி கள்ளக்கதவு அதிகமாக பரவிட்டு இருக்கு மேம். சொல்லப்போனால் அதிகரிச்சுட்டு இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் பார்த்த கேஸ்லேயே வந்து என்னடா இப்படி இல்லாமல் பண்ணுவீங்க அந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கா மேம்? இருக்கு, ரொம்ப வித்தியாசமான கேஸ் ஒன்று இருக்கு. அதாவது மனைவியை ஏமாற்றிய கணவன், கணவனை ஏமாற்றிய மனைவி போய் ஒரு ஒட்டுமொத்த ஃபேமிலியே ஏமாத்திட்டு இருந்த ஒரு லேடி அவங்க அஃபேர் வச்சுட்டு. ஸோ அந்த லேடியோட வயசு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 60 இயர்ஸ். 60 வயசு. ஸோ 60 வயசு ஒரு லேடி வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமா ஒருத்தரோட அஃபேரில். ஸோ அது அஃபேர் சொல்ல முடியாது, மற்றவங்கள்ட்ட மறைச்சி வச்சிருக்கனால அது அஃபேர். ஸோ அந்த லேடியை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணியே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு ஸ்டோரி. செகண்ட் மேரேஜ் தான். ஹஸ்பண்ட் வந்து சின்ன வயசு இருக்கும்போதே இறந்துட்டாரு. ஓகே ஓகே. இந்த கேஸ் எப்படி வந்துச்சு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து 2 பசங்க. ஸோ ரொம்ப நல்ல வசதியான ஒரு ஃபேமிலி. பசங்க வந்து ஃபாரினில் செட்டில்டு. நிறைய அதாவது ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் அந்த மாதிரிலாம் ஜுவல்ஸ் ரொம்ப ஜுவல்ஸ் மேலே வந்து அம்மாவுக்கு ரொம்ப விருப்பம். சின்ன வயசுலேருந்தே வந்து அவங்க அது ரொம்ப இது பண்ணுவாங்க. அம்மாவுக்கு நிறைய சொத்து இருந்துச்சு. நிறைய சொத்துல இருந்து வர இன்கம் சிலது இப்போ ரியல் எஸ்டேட் சம்மந்தமான பிஸ்னஸ் அப்பா பண்ணிட்டு இருந்தாரு. அதனால நிறையா லேண்டு அந்த மாதிரி விற்று வர அமௌண்ட்டு, நிறைய வந்து ரெண்டலுக்கு விட்டுருக்கோம், ரெண்ட் வரும். ஸோ இதெல்லாமே நிறையா இருக்கும். அது இல்லாமல் பேங்க்கில் நிறைய அமௌண்ட்டு, அதுலேருந்து வர இன்கம், இப்படியெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம், இப்படியெல்லாம் நிறையா இருக்குது. ஜுவல்ஸ் எல்லாம் வந்து நிறைய வாங்கி வச்சுப்பாங்க. அம்மாட்ட எவ்வளவோ கிட்டத்தட்ட 500-600 பவுனுக்கு மேலே ஜுவல்ஸ் இருக்குது. நிறைய டைமண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் அது வந்து இப்போ எங்களோட டாட்டர்ஸ் எல்லாமே ஒரு 60 வயசுனா அவங்க பசங்களுக்கெல்லாம் 40 வயசு கிட்ட மேலேயே இருக்கும். ஸோ அவங்களோட குழந்தைங்க, பேத்திக, அப்புறம் வந்து ஒய்ஃப், நாங்கள் வந்து ஃபாரின்லேருந்து வரும்போது எப்படியும் வந்து நானும் அண்ணாவும் வந்து மாறி மாறி ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து வந்துட்டுருப்போம். அந்த அம்மா பார்க்க வந்துடுவோம். ஸோ பார்க்க வரும்போது ஏதாச்சும் ஃபங்க்ஷன் போகணும், எங்களுக்கு அந்த மாதிரி ஃபங்க்ஷன் ரிலேட்டடாக தான் வருவோம். வரும்போதெல்லாம் வந்து நாங்கள் ஜுவல்ஸ் வாங்கிக்கிறதால இல்லை, வந்ததுமே அம்மாவோட ஜுவல்ஸ் தான் வந்து அம்மா வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த ஜுவல்ஸ் தான் வந்து நாங்கள் என்ன கேரி பண்ணிட்டுலாம் வர முடியாது. ஸோ எங்கள் ஒய்ஃபோட ஜுவல்ஸும் சரி, எங்கள் குழந்தைங்க ஜுவல்ஸ், அம்மாவோடது எல்லாமே வந்து அம்மாவோட கஸ்டடியில் தான் வந்து லாக்கரில் வச்சுருக்கோம். சில ஜுவல்ஸ் மட்டும் வந்து 2 பேரோட பேர்லேயும் இருக்கும். போய் அது இது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். போய் வேணும் போது நாங்கள் வர டைமில் போய் யார் வேணும், இப்போ 2 பேர் நாமினி, 2 பேருமே நாமினியில் 2 பேருமே சேர்ந்து ஒரு லாக்கர் இது ஓப்பன் பண்ணுறாங்கன்னா யார் வேணாலும் போய் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இப்படி இருந்த டைமில் வந்து கொஞ்ச நாளாகவே வந்து வரும்போது வந்து ஜுவல்ஸ் வந்து லாக்கரில் போய் எடுக்கணும்னா ஏதாச்சும் சொல்லி அவாய்ட் பண்ணுறாங்க. இப்படியே அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, வர முடியல, இல்லை அந்த லாக்கர் அங்கே மாறிடுச்சு, இங்கே மாறிடுச்சு, ஏதாச்சும் ஒரு பொய் சொல்லி அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. வீட்லேயுமே கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாம் இருக்கும், ஆனால் எந்த ஜுவல்ஸுமே இல்லை. ஃபங்க்ஷன் வரும்போதில் இந்த 2-3 தடவை நாங்கள் வரும்போதெல்லாம் வந்து ரெண்டலுக்கு எடுத்து கவரிங் நகையை நாங்கள் போட்டு ஒய்ஃப் போகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஏதாச்சும் ஒன்று சொல்லி லாக்கர் வரதே அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா உடம்பு சரியில்லை சொல்லுவாங்க, இல்லைன்னா வர முடியலம்பாங்க. எனக்குமே நேரம் இருக்காது. ஸோ இது கொஞ்சம் டவுட்டாக இருந்தனால ஒரு 2-3 தடவை என்னோட பேர்லேயும் நானும் அம்மாவும் பண்ணிக்கலாம்ல, அந்த மாதிரி லாக்கரில் போய் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. ஜுவல்ஸ் இல்லை அதில். ஸோ இப்படி ஜுவல்ஸ் இல்லைங்கிறது அப்படி ஒரு காலகட்டத்தில் வந்து தெரிஞ்சிருது அவங்களுக்கு. இந்த மாதிரி நகையெல்லாம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது. எல்லா லாக்கர் நிறைய இது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த லாக்கர்லேயே இப்போது இது இல்லாமல் வைக்கிறதுல ஜுவல்ஸ் இல்லைங்கிற மாதிரி அதுலேருந்து வந்துட்டாங்க, கஸ்டமர்லேருந்து வெளியே வந்துட்டாங்க.
இந்த மாதிரி நிறைய இப்படி ஒண்ணுன்னா இதாகும்போது அவங்க மேல அவங்களோட ஆக்டிவிட்டீஸே வந்து ஒரு மாதிரி சரியில்ல. சரியில்லாத மாதிரி இருக்கு. நாங்க வரும்போது போகும்போதெல்லாம் முன்னாடி சொல்லிருவோம், அம்மாட்ட சொல்லிருவோம். அப்படிதான் இருக்கும். ஏதோ ஒரு தப்பு நடக்குது. யாரோ பிளாக்மெயில் பண்றாங்களா, ஏதாச்சும் ஒரு சீட்டிங்கோ ஏதோ ஒண்ணு நடக்குது. என்னன்னு சொல்லி தெரியலைங்க கொஞ்சம். ஏன்னா அம்மா தனியா இருக்கனால எங்களுக்கு பயமா இருக்கு. நிறைய டிரைவர் வருவாங்க, வீட்ல வேலை செய்றவங்க வருவாங்க. யாரோ ஏதோ பண்றாங்களோங்கிற மாரி பயமா இருக்கு. அம்மாட்ட கேட்டா, இல்ல ஜுவல்ஸ் எல்லாம் நெறைய மிஸ் ஆயிருச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல கொஞ்சம் வந்து திருட்டு போயிருச்சுன்னு சொல்லி பொய் சொன்னாங்க. ஏன் நீங்க போலீஸ் கேஸ் குடுக்கல? ஏன் எங்ககிட்ட சொல்லலன்னதுக்கு, இல்ல வேண்டாம். ஆம் சம்திங் தட்டி எப்படியும் கழிச்சிருக்காங்க. இதாயிரும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிரலாம் அப்படி சொல்லிட்டு, சரி நீங்க அப்ப யார்கிட்ட சொன்னீங்க இத பத்திங்கும்போது, நான் வந்து போலீஸ்லலாம் வந்து கம்ப்ளைண்ட் குடுக்கல. நானே கண்டுபிடிச்சிரலாம்னு சொல்லி நெனச்சேன். வேலைக்கு வரவங்க அவங்கள்ட்ட எல்லாம் வந்து நான் ஒரு என்கொயரி பண்ணிட்டு இருக்கேன். அப்படி சொல்றாங்க. சில ஜுவல்ஸ் எல்லாம் வந்து அ வித்துட்டேன் நானு. ஸோ அதெல்லாம் ஓல்ட் ஆயிடுச்சு சொல்லிட்டு வித்துட்டு நான் வேற வாங்குனேன். அப்படி சொல்லிட்டு சில ஜுவல்ஸ் காமிச்சாங்க. ஆனா வித்ததுக்கும், அவங்க வாங்குனதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வித்தது ஒரு 1,00,00,000 இருந்துச்சுன்னா, வாங்குனது வந்து ஒரு 10 லேக்ஸ் அந்த மாரி தான் இருக்கும். அவ்வளோதான். இப்படிதான் இருக்கு. ஸோ ஏதோ ஒண்ணு நடக்குது. அவங்க வந்து பொய் சொல்றாங்கன்னு எங்களுக்கு நல்லா கிளீனா தெரியுது. தெரியுது. அதனால கொஞ்சம் என்ன பாருங்கன்னு சொல்லி தான் கேஸ் சொன்னாங்க. இந்த கேஸ் கேட்கும்போது எனக்கு தலை சுத்திருச்சு. ஏன்னா ஒரு பெத்த அம்மா பசங்கள ஏமாத்தணும்னு நெனைக்க ஆ மாட்டாங்க இல்லையா? அப்படி சொல்லிட்டு, சரி என்னவா இருக்கும்? உண்மையாலுமே யாரோ இது பண்ணிட்டு இருக்காங்கங்கிறனால நாங்க அத கன்டின்யூ பண்ணி கேஸ் நமக்கு பார்க்க எந்த விதமா ஆரம்பிச்சோம். தோணும். ஒரு வேள அம்மா ஏமாத்துறாங்களா? இல்ல அம்மாவ யாராச்சும் அங்கருந்து ஏமாத்துறாங்களா? ஆமா. அப்படின்ட்டு. ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நாங்க ரெகுலரா கேஸ் பார்க்க ஆரம்பிச்சோம். பார்க்க ஆரம்பிக்கும்போது இவங்க வந்து நெறைய அந்த ம் அடகு வைக்கிற கடைக்கு போறாங்க, பேங்க் போறாங்க. இத தாண்டி அவங்களோட மூவ்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 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 பிக் ஷாட் ஒருத்தரோட அடிக்கடி டிராவல் பண்றாங்க. அவரும் நல்ல ஏஜ்டு பெர்சன் தான். அவரோட டிராவல் பண்றாங்க, போறாங்க, வராங்க. சம்டைம்ஸ் வந்து அவங்க அங்க ஸ்டே பண்றாங்க. ஒரு காமனா இருக்கு. சம்டைம்ஸ் அவரு இங்க வந்து ஸ்டே பண்றாரு. இந்த மாரிலாம் இருக்கு. ஏன்னா வீட்டுக்கு வந்து பெர்மனன்ட் செக்யூரிட்டி கிடையாது. பெர்மனன்ட் டிரைவர் கிடையாது. வேலைக்கு வரவங்களுமே வந்துட்டு போறவங்க தான். யாருமே கூட இருக்கவங்க மாரி யாருமே இல்ல. ரொம்ப பெரிய வீடு. அவ்வளோ பெரிய வீட்ல என் அம்மா தனியா விட்டுருக்காங்கன்னா, இல்ல அம்மா யாரையுமே அப்படி அலோவ் பண்ண மாட்டாங்க. அம்மா ரொம்ப வந்து சுத்தமா இருக்கணும். சுத்தமா இருக்கிறவங்களுக்கும் கூட யாராச்சும் வச்சுக்கிறதுக்கு என்னன்னா, இல்ல அது என் அம்மாவுக்கு ஒத்து வராது. யாருனாலும் வந்து வேலைக்கு வந்தாங்க, போனாங்கன்ட்டு இருக்கணும். செக்யூரிட்டி எல்லாம் எனக்கு வேண்டாம். ஏதாச்சும் நான் வெளிய போறேன், வரேங்கிற டைம்ல மட்டும் நான் சொல்லிர்றேன். அந்த டைம் மட்டும் அவங்க கேட் திறக்கறதுக்கு இது பண்ண போதும். ரொம்ப ரேரா வந்தா போதும். அ இந்த மாரி ஏதாச்சும் ஒரு ரீசன் சொல்லி அவங்க தனியா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க சொன்னது. பட் ஆனா இப்படி ஒருத்தவங்க போறாங்க, வராங்க அப்படிங்கும்போது எங்களுக்கு அது ரொம்ப ஷாக்கிங்கா ஷாக்கிங்கா இருந்துச்சு. இருந்துச்சு. இது அவங்களோட வயச வச்சு வந்து அது அஃபேர் இதுலயுமே எங்கனால ஜட்ஜ் பண்ண முடியல. கொஞ்சம் கூட இது நினைக்கவே முடியல. அஃபேர்ன்னே நாங்க நினைக்கவே இல்ல அது. அம் அதான் நம்ம அஃபேர் சொல்றது தப்பான வார்த்தையான்னு சொல்லி தெரியல. ஏன்னா அவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அவர. அந்த ஆனா பெர்சன் வந்து தெரியாது ஏன்னா யாருக்குமே. ஆமா யாருக்கும் தெரியாது. எப்படி இது வந்து ஸ்டோரின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு வந்து ஒரு 30, 35 இயர்ஸ் இருக்கும்போதே வந்து ஹஸ்பண்ட் இறந்துடுறாரு. ரொம்ப சின்ன வயசுலயே கல்யாணமான ஒரு லேடி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பசங்க படிக்கிறது அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 17 வயசு இருக்கும்போதே குழந்தைங்க பிறந்துட்டாங்க. அவங்களுக்கு 35 இயர்ஸ் இருக்கும்போது கிட்டத்தட்ட 20 இயர்ஸ்க்கு மேல பசங்க இருப்பாங்க. காலேஜ் முடிச்ச பசங்க ஆயிறாங்க. ஸோ அந்த காலேஜ் படிக்கிற ஸ்டேஜ்லயே ஃபாரின்ல தான் பசங்க படிக்கிறாங்க. அப்படியே அங்க செட்டில் ஆகுறாங்க. அந்த அந்த வர்றது, போறது எல்லாமே இவங்களுக்கு தெரியும். சரி. ஸோ இப்படி இருக்கும்போது ஒருத்தர் பழக்கமாகுறாரு. ஒரு ஒரு இவங்களோட ஏன்னா இவங்க ரியல் எஸ்டேட் அந்த மாரி பிசினஸ்ல இருக்கனால, அப்படி பழக்கமாகுற ஒரு பெர்சன வந்து ஆ அவருக்கு கல்யாணம் ஆகல. அவருக்கு இது ஃபர்ஸ்ட் மேரேஜ். கல்யாணமாகாத இருந்தவரு. பழக்கமாயி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இது கல்யாணம் பண்ணிக்கிட்டா சொசைட்டிக்கு தெரியும். பசங்க நம்மள கேவலமா நெனச்சுப்பாங்க. ஏன்னா அந்த காலத்துல அப்படியே ஒரு மாரி வளர்ந்தவங்கனால, கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா அவர் கல்யாணம் பண்ணி, அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவலா மேரேஜ் பண்ணி, அவங்களோடயே லைஃப் டிராவல் பண்றாங்க, போறாங்க, வராங்க. ஆனா இவங்க வீட்ல இருக்காங்க. அவரும் வந்து ஸ்டே பண்றாரு. இவங்களும் போய் ஒரு வீடு இருக்கு. கெஸ்ட் ஹவுஸ் மாரி அங்க போய் ஸ்டே பண்றாங்க. எல்லாமே பண்றாங்க. அவருக்காக அந்த பிசினஸ்க்காக வந்து இவங்க நெறையா இந்த மாரி ஜுவல்ல இன்வெஸ்ட் வித்து பண்றாங்க. குடுக்கறது, பணம் குடுக்கறது அந்த மாரிலாம் நெறையா ஸோ அவங்க ஹஸ்பண்ட்காக குடுத்துருக்காங்க. ஆனா வந்து வீட்ல யாருக்கும் தெரியாது. தெரியாது. ஸோ இது ரொம்ப எங்களுக்கு கஷ்டப்பட்டு ஒரு ஹஸ்பண்ட் தானான்னு கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நாங்க ஃபர்ஸ்ட் அஃபேர் நெனச்சோம் அப்படி இப்படின்னு சொல்லி அது கண்டுபிடிச்சிட்டோம். சில க்ளோஸ் சர்க்கிள் அவர் அந்த அந்த ஜென் சம்மந்தப்பட்ட அவங்க ஹஸ்பண்ட் சம்மந்தப்பட்ட சில பேருக்கு வந்து தெரியுது. இவங்க கல்யாணம் பண்ண கல்யாணம் வைஃப் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்படிங்கிறது தெரியுது.
ஸோ அப்படிதான் அந்த மாதிரி தான் இவங்க வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்கங்கிறது கண்டுபிடிச்சு ஒரு கேஸ் சொன்னோம். இது வந்து ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கேஸாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் அவங்க பொண்ணுங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்களா மேம்? இது மாதிரி சொன்னதுக்கப்புறம் இது மாதிரி வந்து கண்டுபிடிச்சு சொல்லிடுவீங்க இல்ல அவங்களுக்கு இது யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு பெரிய ஷாக்கா இருக்கும். கண்டிப்பா. அவங்களால வந்து ஏத்துக்கவே உங்களுக்கே ஷாக் முடியல. இருக்குன்னா ஆமா, கண்டிப்பா எங்களுக்கு இது கனவா நனவாங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்படியெல்லாம் எவ்வளவோ கேஸ் பார்க்குறோம். பட் இப்படியும் நடக்குது. ஸோ இந்த மாதிரி அஃபேர்ல இருப்பாங்க, தெரியாம கான்டாக்ட் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா ரொம்ப பியூர் ரிலேஷன்ஷிப் தான் அவங்களுது. ஆனா வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து பப்ளிக்கா சொல்ல முடியல. ஏன்னா அவங்களோட இதுல வந்து அந்த செகண்ட் மேரேஜ் நினைச்சுக்கும்னு சொல்லிட்டு அந்த பழைய காலத்து அந்த மைண்ட் செட்லயே வந்து அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவலா மேரேஜ் பண்ணிட்டு அவங்க பசங்க வர டைம்ல இவங்க வீட்டில் இருந்துக்கிறது. ஒன்று யாருக்கு வெளியே பார்க்குறவங்களுக்கு இவங்க சம்மந்தப்பட்டவங்களை வந்து ரொம்ப க்ளோஸாக அவங்க வச்சுக்கிறது. அவர் சொன்னது வந்து எந்த ரிலேட்டிவ்ஸும் வீட்டுக்கு வராமல் எல்லாத்தையும் சண்டை போட்டுக்கிறாங்க. யாரையுமே ஒட்ட விடுறதில்ல அம்மா, யாரையுமே பக்கத்தில் விடுறது இல்லைங்க. அதனால எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் என் கல்யாணத்துக்கெல்லாம் வந்து வந்தவங்களே ரொம்ப கம்மி தான். யாருமே வந்து சேர்த்திக்க மாட்டேங்கிறாங்க. எங்கள் அப்பா வீட்டு சைடு இருக்கிறவங்களும் சரி, அம்மா வீட்டு சைடு இருக்கிறவங்களையும் சரி. அம்மா வந்து ஒரே பொண்ணு தான் அவங்க வீட்டுக்கு. ஆனால் அவங்க ஃபேமிலி சைடு இருக்கவங்களே யாருமே ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு சண்டை போட்டு அவாய்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படி சொல்லி தான் நம்மக்கிட்ட சொன்னாங்க. பட் ரீசன் வந்து இதுதான். ஸோ அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பழக்கமாய் அவங்களுக்கு ஒரு பார்ட்னர் தேவை இருந்திருக்கு. அது ஓப்பனாக சொல்ல முடியாமல் அப்படியே மெயின்டைன் பண்ணி ஒரு 20 வருஷம் வாழ்ந்துருக்காங்க. ஆனால் அந்த ஏரியாவில் தெரிஞ்சுக்கலாம் மேம், யாருக்குமே தெரியலீங்க. ஆமா, ஏன்னா அது அவங்களுக்கு வந்து ஒரு அந்த ஏரியால அவங்க இருக்கிற ஏரியாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப பாஷ் ஏரியா. எல்லாம் அவங்கவுங்க பெரிய பெரிய பங்களா தான். யாரும் யார் வீட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி கவனிக்கிற மாதிரி ஆளுகள் எல்லாருமே விஐபிஸ் தான். ஸோ இவங்களுதுமே ரொம்ப பெரிய ஏரியா தான். அதனால வந்து ஒன்றும் பெருசாக யாருக்குமே தெரியல. இவங்க தனியாக எங்கேயாச்சும் போகிறது வர்றது அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும் இவங்களுக்கு ஒரு டிரைவர் இருக்காங்க. அந்த டிரைவரை கூப்பிட்டு ஆக்டிங் டிரைவர் மாதிரி கூப்பிட்டு அவங்க கூட போவாங்க வருவாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த டிரைவருக்கு சில விஷயம் தெரிஞ்சிருக்கு, சில விஷயம் தெரியல. நாங்கள் சொன்னதுக்கப்புறம் இவங்க எல்லாம் என்கொயரி பண்ணதில் மேரேஜ் ஆயிருக்குங்கிற விஷயம் யாருக்குமே தெரியல. அவ்வளோ சீக்கிரம். ஆமாம். அதுக்கப்புறம் தான் லேடி டைம் மேம் சொன்னாங்க அந்த பொண்ணுங்க கிட்ட, நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க இது மாதிரி அது பண்றாங்க அம்மா. அது அவங்க பர்சனல், அது எங்களை அது தெரியல. அதுக்கப்புறம் தெரியல. நாங்க எங்களோட இந்த பாட்டேன்னு அதான் சொல்றேன் இல்லையா, ஒவ்வொரு தடவையும் சொல்றதுதான். எல்லா கேஸுமே நாங்க கடைசி வரைக்கும் டிராவல் பண்ண முடியாது. ஓகே, மேக்ஸிமம் வந்து ஏன்னா சில பேர் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க, இதுக்கப்புறம் இப்படியாச்சு அப்படியாச்சுன்னு. சில பேர் வந்து என்னன்னு சொல்லி மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு கேஸ் கொடுக்குறாங்க, நம்ம கண்டுபிடிச்சு கொடுக்குறோம், அவ்வளவுதான். ஓகே மேம், இந்த மாதிரி கேஸ்ல வந்து நீங்க முக்கியமா ஃபேஸ் பண்ண விஷயம் என்ன மேம் சொல்லுவீங்க? இந்த கேஸ் ஸ்டார்டிங் சொல்லிட்டாங்க உங்ககிட்ட வந்து, என்னடா இப்படி சொல்றாங்களே அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. அப்போ அதுக்கு போற பாதைகள், அதுல மேற்கொண்ட சேலஞ்சஸ் என்ன மேம் ஃபேஸ் பண்ணீங்க நீங்க? இது பாதைங்கிறது வந்து நாங்க யாரை ஃபாலோ பண்றோமோ அவங்க என்ன பாதை போறாங்களோ அதுதான் எங்க பாதை. சரிங்களா? ஸோ அவங்க எங்க போனாலும் சரி, அது அங்கெல்லாம் நாங்க போகணும். பட் எல்லா இடத்துக்கும் அவங்க போக முடியும். ஆனா நாங்க ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு அப்புறம் கிராஸ் பண்ணி போக முடியாது. ஸோ இதுல வந்து இவங்க ஒரு ஆள் கூட இவங்க டிராவல் பண்றாங்க, அது இதெல்லாம் தெரியுது, அவங்க கூட க்ளோஸா இருக்காங்க. ஏதோ சம்திங் ராங் தெரிஞ்சே தவிர நாங்களே வந்து அவங்க வந்து ஹஸ்பண்ட்ங்கிறத யோசிக்கவே இல்லை. எங்களுக்கே வந்து ஏன்னா அவங்களோட வயசுக்கும் அவங்களோட கண்டுபிடிச்சிங்க அவங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு யாரு என்ன அவரு யாரு என்ன எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்க போகும்போது அதுல ஒரு டீம் போட்டு நாங்க ஒரு என்கொயரி, நம்ம என்கொயரி பண்றதும் அவங்களுக்கு நியூஸ் போயிருக்கூடாது. நம்ம யார்கிட்ட என்கொயரி பண்றோமோ அவங்க வந்து அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஆளா இருந்தாங்கன்னா நம்ம என்கொயரி பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சிடும். அதனால பர்டிகுலரா அவங்க கூட க்ளோஸா இருக்கிறவங்க யாரு என்ன எதுன்னு சொல்லி பார்த்து அவங்க கிட்ட ஒருத்தவங்க மிங்கிளாக வச்சு அது வேற மாதிரி போகும். அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் லேடியை ஃபாலோ பண்ணீங்க, லேடி மூலமா அந்த ஆண் நம்பர் கண்டுபிடிச்சிங்க. அப்ப அந்த ஆண் நம்பரை விசாரிக்கும் போது இவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க கண்டுபிடிச்சிங்க. கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த எங்கள்ட்ட சொன்ன பர்சனுக்கு இவங்களுக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க. இவர் வந்து செகண்ட் ஹஸ்பண்ட் அப்படியெல்லாம் ஒன்றும் அவங்களுக்கு தெரியல. இவங்களுக்கு 2 பேருக்கும் குழந்தை இல்லை. பட் மேடமுமே வந்து பிஸியா இருப்பாங்க. அதனால வந்து இங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு எப்பதான் வருவாங்க போவாங்க. மற்றபடி அவர் எங்கேயோ இருக்காரு, 2 பேரும் ஒன்னா இருக்காங்கன்னு தான் நினைச்சுப்பாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு கப்பல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஸோ சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்க நேரத்தை எங்களால் செலவிட்டதுக்கு மிக்க நன்றி மேம். நன்றி. அதான் மிஸ்டர் கோல்டு, தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய். அம்பேத்கர் அகாடமி நடத்தும் மாநில அளவிலான போட்டித் தேர்வர்களுக்கான 50 லட்சம் மதிப்புள்ள அங்கீகார மேடை